கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடனிலிருந்து விடுதலையை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடனிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிக்க இருக்கிறேன் சில காரியங்களை. கடந்த வாரம் என்ன செய்கிறதுனால கடனுக்குள்ளே போகிறோன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு 7 காரணங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன செய்தால் அந்த கடனிலேருந்து கடனுக்குள்ளே போகாமல் இருக்கலாம் அல்லது கடன் பிடியிலிருந்து விடுதலையை அடையலாம் என்பதை நாம் பார்ப்போம். போன வாரம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த வாரம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்றை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். செய்யும்போது தான் அதன் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. அப்படி வருகிறதுனால அங்கே போட்டிருக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்காக என்ன ஒன்று பண்ணுறாராம், வானத்தை திறக்கிறாராம். ஆமென். அவர் வானத்தை திறக்கிறதுனால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சொல்லுங்க, நானோ கடன் வாங்காதிருப்பேன். ஒரு கட்டளை மாதிரி சொல்லலை, கடன் வாங்கின அப்படின்னு சொல்லலை. நான் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நீ கடன் வாங்காதிருப்பாய். அந்த நிலைமைக்கு தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை கொண்டு போகிறார். நீ ஒரு வேலை செய்கிற, நிலத்தில் விதையை விதைக்கிற, நான் மழையை பொழிய பண்ணுகிறேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுறதுனால அதனால ஒரு விஷயத்துக்கு நீ போகிற, ஒரு நிலையை அடைகிறாய். கடன் வாங்காதிருக்கிற நிலைக்கு நீ போகிற, கடன் வாங்காமல் கடன் கொடுக்குறாளா மாறுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதை குறித்து பார்க்க போகிறேன். இன்றைக்கு முதலாவது நான் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவேன் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த தீர்மானம் என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதில்ல. அந்த நிலையிலே அவங்க கிடையாது. கடன் வாங்கணுமே, அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு இடத்துல இல்லை. அதனால தான் அவங்கள என்ன செய்ய முடியல, கர்த்தர் அங்கே வழியை உண்டாக்க முடியல. இவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன இல்லை, அதை திரும்பி கொடுக்குன்ற எண்ணமே கிடையாது. பாருங்கள், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் எதையாவது ஒன்றை வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக என்ன செய்ய, திரும்ப கொடுத்து விடுவேன் என்பதில் உறுதியாக இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கி நிறைய கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, யார் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் என்ன செய்யுங்க, ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை வைத்து என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். நான் இந்த கடனை என்ன செஞ்சேன், கொடுத்து தீர்த்துருவேன். அது உங்கள் பார்வைக்கு இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீர்த்தா கூட என்ன செய்யுங்க, டிக் பண்ணிட்டே வாங்க. அப்படி ஒரு பழக்கம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அது அதோடு முடியுது இயேசு நாமத்தினால. ஆமென். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்குறான். நீங்கள் எத்தனை பேர் நீதிமான் இருக்கிறீர்கள்? அப்போ நீதிமான் ஒருபோதும் துன்மார்க்கனுக்குரிய செயலை செய்ய மாட்டான். அவசியமான சொல்ல வாங்கிட்டோம், ஆனால் நிச்சயமாக நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன். அங்கே போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அடுத்து, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பார், ரட்சிக்கப்பட்டவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஆள் வேற மாதிரி இருந்தான். யார்கிட்ட பிடுங்கலாம், யாரை ஏமாற்றலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி யார்கிட்ட அதிகமாக வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். எப்படி பிடுங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள், நமக்கு சம்பவம் தெரியும். குள்ளனா இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேட்டார். இயேசுவை பார்க்கணும் நம்ம ஆசை. மரத்து மேலே ஏறி நிற்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்தோடு அழைச்சிட்டு போகிறான். போகும்போதே ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டே போகிறான், ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். முதல் வார்த்தை இயேசு சந்தித்த உடனே அவன் கொடுக்குற ஆளாக மாறிட்டான். நான் யார்கிட்ட என்னத்தை பிடுங்கலான்ற அந்த எண்ணம் போய் என்ன கொடுக்கலாம். இல்லை சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், என்ன கொடுக்கலாம். அடுத்தவங்களை பார்த்தா என்ன வரணும், என்ன பிடுங்க. அடுத்தவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன கொடுக்கலாம், நம்ம என்ன வார்த்தையை கொடுக்கலாம், என்ன அவங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்கலாம், நம்மளால் என்ன உதவி செய்யலாம். அந்த சூழ்நிலை என்ன ஜெபிக்கலாமா, ஒருவேளை உதவி கூட செய்ய முடியாமல் இருக்கலாம். நம்ம ஜெபிக்கலாமா அவங்களுக்காக? அவங்க பிரச்சனை சொல்லிட்டு போனாங்களே, நம்ம முழங்கால் போட்டு என்ன செய்வோம், ஜெபிப்போம். டெய்லி ஜெபத்தை நினச்சி கொள்வோம். என்ன கொடுக்கலாம், எங்கே போனாலும் சரி மற்றவங்கள பார்க்கும்போது என்ன கொடுக்கலாம்.
என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் வாங்கினதை என்ன பண்ணுறான்னா நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். வாங்கின கடனை திரும்ப செலுத்த போகிறேன் என்ற தீர்மானத்தை இன்று நான் எடுக்க வேண்டும். அது எவ்வளோ சீக்கிரமாக நான் கொடுத்து தீர்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து தீர்க்க போகிறேன். இப்போ தான் ஜிபே வந்துருச்சு இல்லையா? கடன் வாங்குறது ஈஸின்றதை விட கடன் கொடுக்கறது திரும்ப செலுத்துறது ரொம்ப ஈஸி. டப்புன்னு பணம் வர என்ன செஞ்சிடணும், இந்தா அப்படி ஆளுக்கு எவ்வளோ பணம் தரணும் வாங்கிக்கோங்க. என் பேரில் எங்கேயும் கடன் இருக்க கூடாது. அந்த இடத்துக்கு வந்து விட வேண்டும். ரெண்டாவது காரியம், இனி கடன் வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ரெண்டாவது தீர்மானம் என்னது? இனி கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்கி தான் ஒன்றை செய்கின்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். சில அவசியமான தேவைகளுக்கு நம்ம லோன் எடுக்கிறோம், அதை நம்மால் செலுத்த முடியும். நம்முடைய தகுதிக்குட்பட்டு நாம் அந்த லோன் அப்ளை பண்ணலாம், வாங்கலாம். 2 வருஷம் கழித்து அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ என்னால் வாங்க முடியும். அப்போ வாங்கினா விலை அதிகரிச்சிடும். இப்போ நான் வாங்குகிற அவசியமாக இருக்குது, நான் வாங்குகிறேன், ஆனால் அதை மாதம் செலுத்துறது என்னால் முடியும். அந்த மாதிரி ஒரு 10 வாங்கிடக்கூடாது. அதுவுமே செகண்ட் கிளாஸ் தான். கர்த்தர் மொத்த பணத்தை கொடுத்து வாங்க உதவி செய்வார். அப்படி இடத்துக்கு அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பணத்தை கொடுத்து வாங்குகிற இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நான் எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம், கடன் வாங்க மாட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு காசு இருந்தால் கூட அங்கே கடன் சொல்லிட்டு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை முறையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் வாழ்க்கை முறையே ஓடும். ஏதாவது தேவைன்னு வந்தாலே எங்கே பார்க்குறதுன்னு தெரியாது. என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மனசில் முதல்ல தோன்றவனுக்கு ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குறது தான். தேவைன்னு வந்தாலே அவங்களுக்கு முதல்ல தோன்றுறது என்னது? கடன். ஆனால் நம்ம ஏற்கனவே தீர்மானம் எடுத்துருக்கோம்னா கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். எரேமியா 17:5 வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பிளஸ்ஸிங் வெளிப்பட முடியாது. இங்கே போட்டிருக்கு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி. மாம்சீகமான காரியத்து மேலே மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தர்னு தோண மாட்டேன். என்ன தோணுது? கடன் தான் தோணுது. என்ன கடன் வாங்கலாம்? கர்த்தரை விசுவாசிப்போன்னு தோண மாட்டேங்குது. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போன்னு தோண மாட்டேங்குது. கர்த்தருக்காக வெயிட் பண்ணணும் தோண மாட்டேங்குது. என்ன தோணுது? எப்படி கடன் வாங்கலான்னு தோணுது. அப்படி இருக்கும்போது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு என்ன போட்டிருக்குது? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். கணவன் மாத்திரம் யோசிச்சு மனைவி யோசிக்கலனா, மனைவி யோசிச்சு கணவன் அதை செய்யலைன்னா அங்கேயும் பிரச்சனை. ஒத்த கால் நிற்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒத்த கால் நிற்கிறது. அப்படி நின்னா காரியம் மாறாது. ஏன்னா குடும்பம்ன்றது 2 பேரையும் பொறுத்து இருக்குது. அந்த 2 பேர் எடுக்கிற தீர்மானம் யாரை பாதிக்க போகுது? பிள்ளைகளுக்கும் அது வரப்போகுது. அப்போ ரொம்ப கவனமாக 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றது அது தோல்விக்கு நேராக கொண்டு போயிடும். கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்போ எது முக்கியம், எது அவசியம் அப்படின்னு தீர்மானத்தை செயல்படும் போது அதுதான் என்ன செய்யும்? வெற்றிக்கு நேராக கொண்டு. கொஞ்சம் அந்த பாதையில் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அந்த இதை சில நேரத்தில் உடனே அனுபவிக்க முடியாமல் போகலாம். அந்த நன்மையை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அதை தாண்டிட்டோம்னா வேர்வையில்லாத ஆசீர்வாதம் படிக்கும். இயேசு நாமத்தினால் வேதனை இல்லாமல் அனுபவிக்க முடியும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையில் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் போட்டிருக்கோம். தேவைன்னு வந்தவனே பார்வை எங்கே போயிருதுன்னு கேட்டால் யார்கிட்ட வாங்கலான்னு போயிருது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை இருக்க வேண்டும். 2வது. 3வது ஒரு காரியத்தை அங்கே பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த கடன்ன்றது உலகத்திலிருந்து வந்தது. தேவனால் பிறந்தவர்கள் கடனை ஜெயிப்பார்கள். தொடர்ந்து வாசி. எப்படி ஜெயிக்கிறோமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் உண்டாகிற பிரச்சனைகளை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? விசுவாசத்தினால ஜெயிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் மாம்சத்தினால பிறவாமல் அல்லது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
எப்படி ஜெயிக்கணும்னு கேட்டால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நான் ஒன்று செய்யணும், கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு உள்ள விசுவாசிக்கணும். கடன்லேருந்து நான் வெளியே வர முடியும் என்பதை நம்பணும். எப்படி நம்புறது, எதை நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போவோம். 2 கொரிந்தியர் 8:9 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. எதை விசுவாசிக்கணும்? வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இதைத்தான் விசுவாசிக்கணும். கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன விசுவாசிக்கணும்னு கேட்டால் இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு என் நிமித்தம் சிலுவை தரித்திரர் ஆனாரே. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையோட மையமே சிலுவை தான். உங்களுக்கு பல காரியங்கள் பைபிள் அறிந்து கொண்டு நீங்கள் சிலுவையை பார்க்க தெரியல, சிலுவை மூலமாக அது நடந்திருக்குது, சிலுவையில் இப்படி நடந்ததுனால எனக்கு இப்படி நடக்கும் என்று நம்புகிறது தான் விசுவாசமே. என்னத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நான் சிலுவை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். சிலுவை என்ன நடந்தது என்பதை விசுவாசிக்கிறேன். அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கா அங்கே ஒன்றை செய்து முடித்திருக்கிறார், அங்கே ஒன்று செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அதை விட ஒரு மீட்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் ஐஸ்வரன் ஆகும்படிக்கு அவர் சில தரித்திரர் ஆனாரே. தரித்திரன்றது ஒரு ஸ்பிரிட்டு, கடன்றது ஒரு ஸ்பிரிட்டு. அது பிசாசு நாவி வேலை செய்கிற காரியம். அதை நம்ம பலத்தால் மேற்கொள்ள முடியாது. அது அநேகரை கொன்று போட்டுருச்சு கடன் ஆனால் சிலுவையில இயேசு அதை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் எனக்காக தரித்திரர் ஆகியிருக்கிறாரு. அப்படி ஆனபடியினால எனக்குள்ள ஆழமாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படி அவர் ஆனதுனால நான் கடன் வாங்க போவதில்லை. இந்த கடன் கண்டிப்பாக வெளியே வருவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் பலிதமாகும். அப்படி ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் பலிக்கும் இயேசு நாமத்தினால. நான் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் சிலுவை தரித்திரர் ஆனாரே. ஜெயிக்கிறதுக்கு 3 வழி, பெருகுவதற்கு 5 வழி, எல்லாம் சரிதான். ஆனால் பைபிள் சொல்கிற வழி என்னன்னு கேட்டால் அது சிலுவையாக இருக்கிறது. நீங்கள் ஆழமாக நம்பிக்கை எங்கே பதிக்கணும்னு கேட்டால் கல்வாரி சிலுவையில் பதிக்க வேண்டும். சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு என் நிமித்தம் இயேசு சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. அதை நான் நம்பினாதான் அங்கே ஆவியான வேலை செஞ்சு அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். கடன்லேருந்து வெளியே வர எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடனே வாங்காத நிலைக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் இயேசு செய்ததை என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் போட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுடையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். உங்கள் தேவையை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்குள்ள கல்வாரி சிலுவை மூலமாக என்னுடையதாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தேவன் என் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோதான் கடன் வாங்கினாலும், எத்தனை பேர் தான் உதவி செஞ்சாலும் என் தேவை யார் நிவர்த்தி செய்ய முடியாது. திரும்ப திரும்ப வரதான் போகுது. ஆனால் கடவுள் பொக்கிஷத்துலேருந்து வரும்னுச்சுங்களேன், நான் சொல்கிறேன், மிச்சம் எடுப்பீர்கள் இயேசு நாமத்தினால். ஒருவேளை நம்பிக்கை கொண்டு போய் நான் கொஞ்சம் கடன் வாங்கினா அதை வச்சு நான் நடத்திடலாம், அப்படி நடத்த முடியாது. ஆனால் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன்னா அவர் வசனத்தை விசுவாசிப்பேனே என்றால் நான் சொல்ல தேவைகளும் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்கும் இயேசு நாமத்தினால. விசுவாசம் சரியாக இருக்கணும். விசுவாசத்தில் கோளாறு இருக்க கூடாது. என்ன விசுவாசிக்கிறேன்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குகிறார். விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கடன் என்ன பண்ணுறோம்? ஜெயிக்கிறோம். அடிக்கடி சொல்லணும், நானோ கடன் வாங்காதிருப்பேன். இன்றைக்கி போய் கடன் வாங்க போய்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். போகும்போதே சொல்லணும், நானும் கடன் வாங்க தான் போகிறேன். ஆனால் வாயில் ஒருவேளை சரி சூழ்நிலை இன்றைக்கி இப்படி இருக்குது, ஆனால் நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன், விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். நான் கையிட்டு செய்ய வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தமது நல்ல பொக்கிஷ வானத்தை எனக்கு திறக்கிறபடினால இன்றைக்கி என் சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனால் நான் வாயை திறந்து நான் சொல்கிறேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். இந்த அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்குமானால், எந்த நிலைக்கு போனாலும் இருக்குமானால், நான் சொல்கிறேன், இது உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படும் இயேசு நாமத்தினால. நீங்கள் சொன்ன மாதிரி உறுதிப்படும். ஆனால் முன்னமே சொல்லணும். இந்த நிலையை அடைவதற்கு முன்பாகவே சொல்லணும். அடைந்த பிறகும் சொல்ல வேண்டும். இந்த நிலைமை அடைஞ்ச பிறகும் சொல்லணும், நாங்கள் கடன் வாங்காதிருப்போம். இந்த விசுவாசமும்
இந்த வாயின் அறிக்கையும் மிக முக்கியம். உபாகமம் 28:12 அடிக்கடி சொல்லுங்க, நான் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ வானத்தை எனக்கு திறக்கிறபடினால நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அடிக்கடி சொல்லு, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அதை அட்டைன் பண்ணுற வரைக்கும் சொல்லுங்க, அதை ரீச் பண்ண பிறகு சொல்லிக்கொண்டே இருங்கள். அது உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடும் இயேசு நாமத்தில். சர்ச்சுக்கு வரனால காரியம் மாறாது. சர்ச்சுக்கு வந்து கற்றுக்கொண்டு அதை போய் மீதி 6 நாட்களில் அதை அப்ளை பண்ணும்போது அது வாழ்க்கையின் பங்காக மாறுகிற இயேசு நாமத்தினால். அடுத்த காரியம், கடன் பிடிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம். சொல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது என்ன பயம்னு கேட்டால் அடிச்சிருவான்ற பயம் கிடையாது, கர்த்தர் அடிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தண்டனை இல்லை, சமாதானம் இயேசு நாமத்தினால். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க தண்டனை வந்துருமோன்னு. ஆனால் கர்த்தர் இந்த காலவேளை சொல்றார், உங்களுக்கு தண்டனை இல்லை, தண்டனை இயேசு மேலே வந்துருச்சு. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு இளைப்பாறுதல். நான் தான் பாஸ்டர் தப்பு பண்ணிட்டேன், உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுவார், உங்களுக்கு தண்டனை இல்லை, உங்களுக்கு சமாதானம். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? நான் கல்வாரி சிலுவையில் நின்று கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். சிலுவையில் இயேசு பட்டாரே அந்த பாடு, நான் யாரும் கூட பார்க்காம என் பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் சுமந்து கொண்டாரே, அதன் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தண்டனையே இல்லை, சமாதானம். தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், கர்த்தர் மன்னிக்கிறாரு, உங்களுக்கு தண்டனை இல்லை, உங்களுக்கு சமாதானம். நான் அடுத்த ஒரு நிலைக்கு வரணும். கர்த்தருக்கு பயந்துனா ரெவரன்சியல் ஃபியர்னு போட்டிருக்கு பாருங்க ஆங்கிலத்தில், மரியாதை நிமித்தமாக பயப்பட போகிறேன். அதுக்கும் ஆசீர்வதிக்கப்படுற வாழ்க்கைக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது. அது இருந்தால் தான் பிளஸிங் என்ன செய்யுது, வருது. அங்கே வாசிப்போம், சங்கீதம் 128ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறனா என்னங்க போட்டிருக்கு, பக்கத்திலே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேதத்தை வாஸ்தா மாத்திரம் பத்தாது, அதுபடி என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் என்னை வந்து படிப்படியாக நடத்துகிறார், படிப்படியாக கிருபையாக நடத்தி கொண்டே வருகிறார். அப்போ அந்தந்த இடத்துல என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சத்தில் உண்மையாக கர்த்தர் சொல்லுவாரா, உண்மையான செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ அங்கங்கே உணர்த்துறாரு இல்லையா, அதை கேட்கணும் இல்லையா? அதான் போட்டு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி இருக்கும்போது முதல்ல அது என்ன சொல்லிது பாருங்க, வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால வர்ற வாழ்க்கையை பார்த்தீங்களா? இது நிறைய இடத்துல பொருந்தும், நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கிறணும். பாருங்கள், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய சபை மெய்ப்பனையே குறை சொல்கிறாங்க பாருங்கள். அது தவறு. நம்ம ஒரு சபைக்கு போகிறோன்னா சபைக்கு உண்மையாக இருக்கணும், அந்த ஊழியனை கனம் பண்ணணும், அந்த ஊழியனை கனம் பண்ணணும். அன்றைக்கி போன வாரம் பைபிள் வாசிட்டு இருந்தேன் பாருங்கள். வாசிக்கும் போது இதெல்லாம் கவனிக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது பாருங்கள். அந்த சவுல் அந்த கழுதை தேடி போகிறாங்க, கிடைக்கல. அப்போ ஒருத்தர் கூட இருக்கிற ஆலோசனை கொடுக்குறான், இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கான். யார் இருக்கான்? தேவ மனுஷன் இருக்கிறான். அவரை போய் நம்ம பார்ப்போம், அவர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அப்படின்னா உடனே அவனே கேட்குறான், ஐயோ கொண்டு போய் தேவ மனுஷன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. மரியாதையை பாருங்கள் அவனுக்கு மனசுக்குள்ள. ஆச்சரியமாக இருக்குது. இவன் போகிறான், அங்கே அவனுக்கு ஏற்கனவே பெரிய உயர்வு காத்திருக்கிறது. அங்கே சாமுவேல் சொல்றாரு, ஒரு தொடை பீஸை எடுத்து வச்சிருக்காரு, ஆட்டு எடுத்து வச்சு பையில போட்டிருக்கு, இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டிருக்கு. வேலைக்காட்டில் சொல்லி விடுறாரு, அப்படி ரொம்ப கொழுமையா, அதை எடுத்துட்டு வா. அது இவனுக்கு ஆள் வந்துட்டான். இவன் யோசிச்சான், ஐயோ தேவ மனுஷன் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு யோசிச்சான். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. தேவ மனுஷன் சொல்றார், இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. எப்படி பலிக்குது பாருங்களேன் ஆசீர்வாதம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதா என்னன்னு அவங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? 5வது காரியத்தை பார்ப்போமா? 5வது காரியம் யோவான் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இங்கே இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, திருப்தி அடைந்த பின்பு சொல்லுங்க, திருப்தி அடைந்த பின்பு. அப்புறம் தான் சொல்றாரு, திருப்தி ஆயிட்டீங்களா? திருப்தி அடைந்த பின்பு தான் சொல்றாரு, அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும், எத்தனை சொல்லுங்க, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு
மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். முதல்ல என்ன பண்ணாரு? திருப்தி அடைய செய்கிறார். அப்போ முதல்ல அதுவும் முக்கியம். சில நேரங்களில் இப்போ சேர்த்து வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு அளவில் நம்ம என்ன செய்யணும்? அதை கொஞ்சமாவது அதை செய்ய வேண்டும். முதல்ல வார்த்தை வந்து திருப்தி அடைந்த பின்பும் போட்டிருக்கு. அதில் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா சிலர் வந்து கொஞ்சம் வச்சா குடும்பி சரிச்சா அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நான் சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 11:24 வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்போ வந்து பெருகிறதுக்கு வந்து வழி வந்து பிசினித்தனம் பண்ணுறது கிடையாது. பிசினித்தனம் பண்ணால் பெருக முடியாது. அதுவே வந்து பிசினித்தனமே வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் இல்லைன்னு சொல்லுது. கடவுளை அவங்களால நம்ப முடியலன்னு அர்த்தம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. கொடுக்குறாங்க நல்லா, ஆனால் என்ன ஆகுது? விருத்தி அடையுது. 2 எக்ஸ்டெண்ட் இருக்குது பாருங்கள். சேர்த்து வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த செஷனில். அப்படி பார்க்கும்போது அதில் ஒன்று இப்போ காண்பிச்சேன். அதாவது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, எப்படி போட்டிருக்கு? அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டுன்னு போட்டிருக்கு. அடுத்து கூட வசனம் போட்டுக்கு பாருங்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ கொடுக்கறதுல தான் என்ன வருது? பிளஸ்ஸிங் அட்டாச் ஆகுது. இருக்க பிடிச்சிக்கிறோன்னா என்ன செய்யாது? வராது. ஆக மனப்பான்மை ரொம்ப முக்கியம். அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலவழிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி இங்கே போட்டிருக்கு. அங்கே வாசிங்க. நீதிமொழிகள் 21:20 வாசிங்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேண்டிய திரவியமும் எண்ணெயும் நம்முடைய வீட்டில் உண்டு, இருக்கு. அப்படின்னா எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். தேவையான அளவுக்கு என்ன செய்யுது? இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். மூடனோ அதை செலவழித்து போடுகிறார். அப்படின்னா வர்ற எல்லாத்தையும் செலவழிக்கிற யாரு? அது? மூடன். அங்கே ரொம்ப பிசித்தனம் பண்ணுறவன் ஒன்றும் விருத்தி அடையலை. இங்கே எல்லாத்தையும் செலவழிக்கிற என்ன போட்டிருக்கு? மூடன் போட்டிருக்கு. அப்போ அதனால் ரொம்ப முக்கியம், சரியான நிலை நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ரொம்ப பிசித்தனம் பண்ணாத, இன்னொன்று வீணடிக்காத, வீண் செலவு செய்யாத, திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். சொல்லுங்கள். திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். வேண்டிய எண்ணெயும் திரவியும் என்ன செய்யணும்? ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. வரதெல்லாம் மொத்தமாக செலவழிச்சிட கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆலோசனை வந்து இயேசுவே சொல்கிறார். அப்போ இயேசு ஏன் எப்படி சொல்கிறாரு? ஆச்சரியமாக இருக்குல்ல. 5 அப்பம் 2 மீன் தான். அவர் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையுமே பெருக்கி கொடுத்தார். இப்போ தான் கொடுத்தாரு. 5000 புருஷர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிச்சம் எடுத்தாங்க. எடுத்த பிறகு ஆண்டவர் சொல்லுவார், என்ன பண்ணாது? இப்போ வேஸ்ட் பண்ணிடாத, கீழே போட்டு நான் பண்ணு, நான் பெருக்கி தரு அப்படி சொல்ல. ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் செலவழிக்கும் முன் சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பக்கம் சொல்லுங்கள். செலவழிக்கும் முன் சேர்த்து வையுங்கள். அதை பற்றி வேதம் சொல்லுது. அங்கே போவோம். நாம ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அதாவது பரிபூர்ணமான விளைவு இருக்கிற 7 வருஷம் வரப்போகுது. அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது அப்படின்னு வருது. இப்போ அங்கே ஆகையால் எல்லாம் வாசிங்க. விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. என்ன சொல்லுங்க? விவேகமும் ஞானமும். தேசத்திலே பஞ்சம் வரப்போகுது. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அதுக்கு 7 வருஷம் பரிபூர்ண விளைவு வரப்போகுது. இப்போ எப்படி தப்பிக்க போகிறேன்னு கர்த்தர் காண்பிக்கிறாரு. அப்போ யோசேப்பு மூலமாக வார்த்தை வருது.
எப்படிப்பட்ட மனுஷனை வச்சு ஜெயிக்கலாம்னு கேட்டால் விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன். சொல்லுங்க, ஞானமும் விவேகமும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வச்சு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை என்ன செஞ்சிடலாம்? மாற்றிடலாம். பஞ்சத்தில் ஜனங்களை என்ன செஞ்சிடலாம்? காப்பாற்றிடலாம். பஞ்சத்தில் கொடுக்குற ஆளாக மாறிட முடியும். அதுக்கு என்ன வேணும்? ஞானமும் விவேகமும் வேணும்னு சொல்கிறார். அங்கே வாசிப்போம் 34ஆம் வசனம். என்ன செய்யணுமா? இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. இவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. பரிபூர்ணமான விளைவு வருது இல்லையா, அதில் நீங்கள் ஒன்று பண்ணுங்க. வரும்போதே எல்லாரும் விளைச்சலில் 5இல் 1 பங்கு என்ன செஞ்சிடணும்? ராஜாட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு உலகம் முழுதும் பஞ்சம் உண்டான போது நமக்கு தெரியும், எகிப்தில் மாத்திரம்தான் தானியங்கள் இருந்தது. அதை வாசிப்போம் நம்ம. சொல்லுங்கள், 5இல் 1 பங்கு 5இல் 1 பங்கு சேமிப்பு. அப்போ 10ல் 2, 100ல் 20. 10ல் 1 பங்கு யாருக்கு? யாருக்குரியது? மறக்கூடாது. 10ல் 2 பங்கு சேமிப்பு. மீதி எவ்வளோ என்ன பண்ணலாம்? செலவழிக்கலாம். இதான் வேதம் சொல்லுது. 10ல் 1 பங்கு யார்கிட்ட கொடுத்துடணும்? அது அடுத்து வரும், கர்த்தருக்கு கொடுக்கணும். 10ல் 2 பங்கு என்ன செய்யணும்? செலவழிக்கும் முன்பாக என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். மீதி உள்ளதை கொண்டு வாழ்க்கை ஜீவனத்தை நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஞானம். 46ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களில் எகிப்தில் தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். அதாவது களஞ்சியத்தை கட்டி வைக்கிறான். களஞ்சியமாக கட்டி வச்சு அந்தந்த ஊரில் என்ன பண்ணும்? அங்கே போய் டெபாசிட் பண்ணுன்னு சொல்கிறான். பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருக்கணும், அது சேமிப்புக்கென்று இருக்க வேணும், அதில் போடணும்னு இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள். வாசிப்போம். இப்படி எல்லாம் சொல்லுங்கள். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. நான் சொல்ல, நீங்கள் சேர்த்து வைக்கிறதே நிரம்பி வழி இயேசு நாமத்தினால். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. 54 வாசிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. ஆமேன். எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கத்த கொடுக்காரு பாரு. நான் விசுவாசிக்கிறேன், நம்மளோட ஊழியம் இப்படி தான் இருக்குது இயேசு நாமத்தினால. அப்போ இப்படி நம்ம செய்ய தீர்மானத்தை எடுப்போம். வாலிபர்கள் முன்னக்கூடிய தீர்மானம் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் செய்ய போகிறேன். சரி, இப்போ கடைசி கடனை மேற்கொள்வது அல்லது கடனை வாங்காத நிலைக்கு போகணும் அப்படின்னா செய்ய வேண்டியது கடைசியாக ஒன்று. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கன்னு சொன்னார். நான் சொல்ல, அந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் எத்தனை அப்பா அவங்ககிட்ட இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். ஆனால் அதை வச்சு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர். தேவை ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இருந்தது எவ்வளவு? கொஞ்சம். ஆனால் பெருகுச்சு. எப்படி பெருகுச்சு? கர்த்தர் கையில் கொடுத்ததுனால தான் பெருகுச்சு. அப்போ உங்கள் தேவை இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், சேர்த்து வைக்க முடியாத நிலைமையாக இருக்கலாம், உங்களோட கொஞ்சம் தான் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருக்கணும்? கர்த்தர்கிட்ட கொடுக்காம கடனை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவள் என்ன பண்ணா? ஒரு பொருத்தனை பண்ணான். தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீர் என்றால் நான் என்ன செய்வேன்? அவனை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து விடுவேன்னு சொன்ன மாதிரி செஞ்சு விட்டுட்டு போகிறா. அப்போ ஏலி சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு புத்திர சந்தானம் அருள்வார்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எத்தனை ஆண் பிள்ளையை கொடுத்தாரு? 4 கொடுத்தார். அந்த சாரிபாத்து விதவை அவர்கிட்ட கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. எலியா போகிறாரு, நீ ஒரு அடையை சுட்டு முதலாவது இடத்துல கொண்டு வாண்டார். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் அப்பமும் எண்ணெயை செய்யலை, குறையவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஈசாக்கு கொடுத்தாரு ஆபிரகாம், ஒரு பிள்ளையை தான் கொடுத்தாரு. ஆனால் வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணிட்டார் கர்த்தர். இங்கே இருக்கிற எல்லாரும் கூட ஆபிரகாம் பிள்ளையாலாம் இருக்கிறோம். ஆமென். எப்பயுமே கர்த்தர்ட்ட ஒன்றை கொடுத்தா அது கண்டிப்பாக பெரிய உங்களிடத்து திரும்ப வரும் இயேசு நாமத்தினால. இப்படி தான் வேதம் வேலை செய்யுது.
என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது விட்டவன் எவனும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வான். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் சொப்பனை காண்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர். எப்பயுமே கர்த்தர் உனக்கு கொடுக்கும்போது அது என்ன செய்யுது? அது பெருகி திரும்ப நம்மிடத்தில் வருகிறது. அப்படின்னா என் நிலைமை மாறணும் அப்படின்னா நான் எங்கே ஆரம்பிக்கணும்? கடனில் இருக்கிறேன்னா முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கறத ஆரம்பிக்கணும். கர்த்தருடையதை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். எந்த நிலைமையில கொடுக்கறது? கடன் இருக்கும்போது சொல்கிறீங்களே, நான் தான் அன்றைக்கி சொன்னேனே, சாக போகிறா அவர்கிட்ட எலியாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் என்ன இருக்குது, ஒரு சிறிய அடையை பண்ணி நானும் என் குமாரனும் செத்து போகலாம் என்று இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவர்கிட்ட போய் காணி கேட்குறாரு. அதை மட்டும் வீடியோவில் பதிஞ்சிருந்துச்சு, ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருப்பாங்க. சாகிட்ட போய் காணி கேட்குறாரியா. அதுக்கப்புறம் அவர் சாகலை. கரெக்டாக ஆமே. அங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துக்கு போங்க. 2 ராஜாக்கள் 4:42. பின்பு பாகால் சலிசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். எப்படி போட்டிருக்கு பாருங்க. யாரு கொண்டு வந்தானா? தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு வந்தானா. எத்தனை அப்பம் கொண்டு வந்திருக்கான்? 20 அப்பங்களையும் வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான்னு பார்க்கணும். வாசிப்போம். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். வாசிங்கள். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட, சத்தமாக சொல்லுங்க, சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ முதல்ல கொடு, சாப்பிட கொடு, சாப்பிட்ட பின்பு மீந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு பிரமாணம். பக்கம் சொல்லுங்க. நீ முதலாவது கொடு, பின்பு மீந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லவே இல்லைங்க, ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்குங்க, அதில் போய் கையை வைக்க சொல்கிறீங்க, தசம பாகம்னு டைட்டாக இருக்குங்க. முதல்ல கொடு, பிற்பாடு மீந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சேர்ந்து விடும்படி நன்றாய் அளந்து மனுஷன் மடியிலே கொட்டுவார். எல்லாம் சொல்லுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மனுஷர் என் மடியிலே கொட்டுவார்கள். அப்படி சம்பளம் வரும், அப்படி லாபம் வரும், அப்படி எதிர்பாராத ஆசீர்வாதம் வந்து பலிக்கும் இயேசு நாமத்தினாலே. அப்போ கொடுத்துட்டு இப்படி தான் சொல்லணும், இப்படி பேசணும். ஆங்கிலத்தை போட்டிருக்கு, இட் ஷால் பி கிவன் பேக் டு யூன்னு போட்டிருக்கு. அது உன்ட்ட திரும்ப வரும், உன்ட்ட வரும். இப்போ பிசினித்தனம் பண்ணக்கூடாது, வீண் செலவும் பண்ணக்கூடாது, அத்தனையும் செலவழிச்சிடவும் கூடாது. சேர்த்து வைக்கணும், கொடுக்கவும் செய்யணும். பெருக்கத்துக்கு ஆரம்பம் என்னென்னா கொடுக்கறது. யார்கிட்ட கொடுக்கறது? கர்த்தரை கொடுக்கறது தான் ஆரம்பம். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தசமபாகத்தை விதைக்கிறதுனால அது பணத்தை மட்டும் இம்பேக்ட் பண்ணுறது கிடையாது. அது பணத்தில் மட்டும் மாற்றத்தை உண்டாக்குறது கிடையாது. அது நிறையா காரியங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நிறையா விஷயத்தை பாதிக்குது. ரொம்ப கவனம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்படின்னா நல்லா கவனிங்களேன். அதாவது என்னென்னா, ஏற்கனவே ஆகாரம் அங்கே என்ன செய்யுது? இருக்குது. அது இருக்குதா இல்லையான்னு நீ என்ன செய்யாத, கொடுக்கலாமா வேணாமா. அதான் போன வாரம் இந்த ஆண்டு படிக்க வச்சார், பையில் போட்டிருக்கு. இந்த சவுலை கர்த்தர் ராஜா வைக்கிட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ சில ஆள்லாம் கேட்குறாங்க, இவனா ராஜா, இவனுக்கா நாம் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். அவன் வெளியில் போட்டிருக்கு. அவன் வந்து காது கேளாதவன் போட்டிருந்தான். அது நீ எனக்கு முன்னாடி அது ஏன்ட்ட சொல்லப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? கர்த்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. காது நான் என்ன கேட்காம, நான் கேட்கலாது. ஆனால் யார் கேட்குறா? இதே பைபிளில் தான் இந்த இடத்துல தான் கர்த்தர் பைபிள் போட்டிருக்கு. அவர்கள் பேசுகிற, எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். எங்கே வந்திருக்கு? இந்த அதிகாரத்தில் தான் போட்டிருக்கு. நீங்கள் யார் கொடுக்குற? உங்களுக்காக கொடுக்குற, கர்த்தருக்கு கொடுக்குற. இங்கே போட்டிருக்கு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும். ஏற்கனவே இருக்குது, இல்லைன்ற பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்ல போனால், இருந்தாலும் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது களஞ்சியம். அப்படி தேவ களஞ்சியம் இருக்குன்னு எண்ணத்தையே மாற்றுறார். அப்படியே வந்து அது ஏன்னா, நாளைக்கு தேவன் ஒரு காரியத்தை தரிசனத்தை சொல்லும்போது அது என்ன செய்யணும்? அது செலவழிக்கப்படணும். கர்த்தர் காரியம் என்ன செய்யப்பட வேண்டும்? செய்யப்படணும். நம்ம வலையை விரிக்கும் போது தான் ஆத்துமாக்கள் வரப்போதாமே, வலையை விரிக்கும் போது தான் மீன்கள் வரப்போதாமே. இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போ தேவ திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும்.
அப்போ என் வேலை வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நான் நடக்க போகிறேன். கர்த்தர் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டிய தசமபான பண்டசாலையில் கொண்டு வர போகிறேன். அவர் சொன்ன மாதிரி செய்வார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக முடியும் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவார். அப்படி ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுறதுனால கண்டிப்பாக நானும் கடன் வாங்காதிருப்பேன், எழுந்திருப்பேன். சில தீர்மானத்தை எடுப்போமா? வாங்கின கடனை திரும்ப செலுத்துவேன் என்கிற தீர்மானம், இனி கடன் வாங்க மாட்டேன்ற தீர்மானம், அதிக பிசினித்தனம் பண்ண மாட்டேன், இருக்கிறதெல்லாம் செலவழிக்கவும் மாட்டேன், வீண் வரையும் செய்ய மாட்டேன், கர்த்தர் ஆசிரிக்கும் போது சேர்த்து வைப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கடலிலிருந்து வெளியே வர விசுவாசிக்க வேண்டும், அதை பேசணும், அந்த நிலையை அடைஞ்சால் கூட பேசணும், அடையிறதுக்கு முன்பாக பேச வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும்.